श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकम् 77 तव केशवपादुके प्रभावो मम दुष्कर्मचनन्वनन्तसारे नियमेन तथापि पश्चिमस्य प्रथमेनैव पराभवं प्रतीमः பதபதார்த்தம் கேசவ பாதுகே வாராய் பெருமாளுடைய பாதுகையே தவ உன்னுடைய பிரபாவகா பெருமையை மம என்னுடைய துஷ்கர்மச்ச பாபமும் அனந்தசாரே நனு எல்லையில்லாமல் இருக்கின்ற பலத்தை உடைத்தானவைகள்தான் ததாபி அப்படி இருந்தாலும் பশ্চিமஸ்ய இரண்டாவதாகச் சொன்ன என்னுடைய பாபத்திற்கு பிரதமே நைவ முதலில் சொன்ன உன்னுடைய பெருமையினால்தான் நியமேன தவறாமல் பராபவம் அவமானத்தை பிரதீமகா நினைக்கின்றோம் அப்படின்னு சைக்கிறேன். அதாவது இங்கே பாதுகையோட பிரபாவமும் நம்முடைய இந்த எல்லையில்லாமல் இருக்கின்ற பாபமும் ஒன்று. ஆனால் அந்த உன்னுடைய பிரபாவத்தினால எங்களுடைய துஷ்கர்மமானது பராபவம் அவமானத்தை அடைகின்றது. அதாவது அதுக்கு முன்னாடி இதால் நிற்க முடியலை அப்படின்னு சாய்க்கிறார். இதுவும் இந்த அனந்த சாரே நனு அப்படின்னு ஒரே வார்த்தை. அது எல்லையில்லாமல் இருக்கின்ற பலத்தை உடையது. எது? பாதுகையோட பிரபாவமும் எல்லையில்லாமல் பலத்தை உடையது தான். நம்மளோட கர்மாவும் அதனால் நம்ம பண்ணுற பாபங்களும் எல்லை இல்லாமல் பலத்தையுடையது தான். காமன் டேர்ம் தான். ஆனால் அது பாதுகைக்கு வரும்போது என்னவா அர்த்தமாகுது, நமக்கு வரும்போது என்னவா அர்த்தமாகுதுன்னு சொல்கிற ஒரு அழகான ஸ்லோகம் இது. ஆக பாதுகையோட பிரபாவமும் என்னுடைய பாபமும் எல்லையில்லாமல் இருக்கின்றது. ஆனால் பாதுகையோட பிரபாவமானது என்னுடைய பாபங்களை அவமானப்படுத்தி விடுகிறது. அதுக்கு முன்னாடி என்னோடது சின்னதாக போய்டுறது அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் சொல்லும்போது அடியேன் ஒரு விஷயம் விஞ்ஞாபிச்சுக்கிறேன். இந்த பாதுகா சஹஸ்ரம் முதல்லேருந்து கேட்டுட்டு வர ஒரு சுவாமினி, ஒரு மாமி ஆஃபீஸில் உட்காந்துட்டு கேட்டிருந்தாலும் அந்த ஸ்லோகத்தை. அதாவது இதுக்கு முன்னாடி சொல்லி இந்த ஸ்லோகத்திலேயே நம்ம சுவாமி தன் அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னதாக நம்ம முன்னாடியே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம். தயாசதகத்தில் சொன்னார்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் பாதுகா சஹஸ்ரத்தில் நம்ம எடுத்திருப்போம். அது அந்த மாமி கேட்டுன்னு இருக்கும்போது கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் கேட்டாராம். இந்த மாதிரி உங்கள் சுவாமி உங்கள் சுவாமி தேசிகன் எதுவுமே பொய்யே சொல்ல மாட்டார், தப்பே சொல்ல மாட்டார்னு சொல்கிறீங்களே, அப்புறம் அவர் தன் அபராத சக்கரவர்த்தின்னு சொல்லிண்டார்னா அப்போ அதுவும் சத்தியம் தானே, அப்போ அவர் அப்பேற்பட்ட பாவம் பண்ணவர் தானே அப்படின்னு அவள் கேட்டாளாம். இந்த மாமி என்கிட்ட சொன்னா, அவள் அந்த மாதிரி கேட்குறா, எனக்கு பதில் சொல்ல தெரியல. சுவாமியை சுவாமி தன் அபராத சக்கரவர்த்தின்னு சொல்லிண்டார்னா அது நைச்சானுசந்தானம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சுவாமி பொய்யே சொல்ல மாட்டார்னும் போது சுவாமி தன் அபராத சக்கரவர்த்தின்னு சொல்லிண்டா அது உண்மைன்னு தானே ஆயிடுறது. எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல, அவள் முன்னாடி எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல அந்த வார்த்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அப்போ நான் சொன்னேன், சுவாமி ஒரு வார்த்தை சொன்னார்னா அது தப்பே இருக்காது, பொய்யே இருக்காது. அவர் அபராத சக்கரவர்த்தின்னு சொன்னால் அவர் அபராத சக்கரவர்த்தி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சுவாமி அபராத சக்கரவர்த்தின்னு தன்னை சொல்லிட்டு இருக்காருன்னா அது சத்தியமான வார்த்தை தான். ஆனால் அது எப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. அவர் பாபம் பண்ணி வந்ததா அபராத சக்கரவர்த்தி அப்படின்ற பட்டம் அப்படிங்கிறது தான் அங்கே கொஷினபிள். அதாவது என்னன்னா, நம்ம மனுசாஸ்திரத்துலேயுமே உண்டு, மகாபாரதத்துலேயுமே ஒரு இடத்துல பீஷ்மர் இதை சொல்லுவார். என்னென்னா, தகுந்ததான சிஷ்யாக்களுக்கு உபதேசம் பண்ணாத குருவானவர் அந்த சிஷ்யாக்களோட பாபத்தை தான் ஏற்றுக்கிறார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. எனக்கு இப்போ அந்த ஸ்லோகம் டக்குன்னு எடுக்க வரல. அந்த மாதிரி ஒரு மனுஸ்மிருதியிலையும் ஒரு ஸ்லோகம் உண்டு. அதாவது சத்பாத்திரத்தை பார்த்து இந்த உபதேசம்லாம் அவள் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா அந்த வியக்தி, அந்த டிசைபிள், அந்த சிஷ்யர்கள் பண்ணுற தப்பானது இந்த குருவை சேரும்னு. இது நம்ம சுவாமியோட சரித்திரத்திலேயே அந்த கந்தாடை சுவாமியோட சிஷ்யர்கள் பண்ணுற தப்புனால அந்த கந்தாடை சுவாமி எவ்வளோ அவஸ்தைப்படுறாருங்கிறது நம் சுவாமியோட சரித்திரத்திலேயே நம்ம பார்த்துருப்போம். ஆக இந்த சிஷ்யர்கள் பண்ணுற தப்பானது குருவை போய் சேருங்கிறதுனால நதெய்வம் தேசிகாத்பரம்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம். நம்ம சுவாமி அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம். நான் மற்றவாளை கூட சொல்லலை, அடியேனே நான் சொல்கிறேன்.
இவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அவர் சுவாமிங்கிறது எனக்கு பெருமை. நான் அவரோட சிஷ்யங்கிறதுக்கு அவருக்கு பெருமைப்படுற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்றுமே பண்ணல, பாபம் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் பாதுகா சஹஸ்ரம் இன்றைக்கி 77வது ஸ்லோகத்தில் இருக்கோன்னா 76 ஸ்லோகத்துலேயும் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். உச்சரிப்பில் தப்பு பண்ணியிருக்கேன், ஸ்லோகத்தை பதம் பிரிக்கிறதுல தப்பு பண்ணியிருப்பேன், அர்த்தம் சொல்கிறதுல தப்பு பண்ணியிருப்பேன், தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்தையும் கலந்து பேசுகிறதுல தப்பு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய தப்புக்கள் பண்ணியிருக்கேன். இப்போது நதைவம் தேசிகாத்பரம் அப்படின்னு சொல்லிட்டதுனால நான் அவரோட சிஷ்ய அப்படின்னு நான் என்ன சொல்லிட்டேன். அவரோட காருண்யத்தினால அடியேனையும் சிஷ்யையாக ஏற்றுக்கிறார். அப்போ நான் பண்ணுற பாவம் எங்கே போகிறது? என் ஒத்திக்காகவே அவர் அபராத சக்கரவர்த்தியாக இருக்கலாம். நான் பண்ணுற பாவங்கள் மிகுதியினாலேயே அவர் அபராத சக்கரவர்த்தியாக இருக்கலாம். சுவாமி ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அது பொய்க்காது தான். அவர் அபராத சக்கரவர்த்தின்னு சொன்னார்னா அது வாஸ்தவந்தான். ஆனால் அது அவரால் வந்த அபராத சக்கரவர்த்தி இல்லை. அந்த பட்டத்தை அவருக்கு கொடுத்தது யாருன்னா அடியேன் மாதிரி சிஷ்யர்கள் வர்க்கம்தான். இந்த மாதிரி சிஷ்யாக்கள் இருக்கும்போது அவர் தன்னை அபராத சக்கரவர்த்தின்னு சொல்லாமல் என்ன சொல்ல முடியும்? அதனால் நான் அந்த மாமிக்கிட்ட சொன்னேன், அவர் சொன்னது சத்தியம்தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பதில் சொல்ல தெரியாமல் நம்ம நிற்கிறோமே, நம்மளோட அவல நிலை. அந்த அந்த இந்த மாதிரி பாபங்களை நம்ம காதால் கேட்குறோம், வாயால் சொல்கிறோமே, இந்த பாபத்தை இல்லாமல் நம்ம அவர் தள்ள தான் கொண்டு போய் சேர்க்குறோம் நம்ம இப்போது. அதனால் அவர் அபராத சக்கரவர்த்தின்னு சொன்னதில் தப்பே இல்லை தானே மாமி அப்படின்னு அந்த மாமி அழுதுட்டா. அந்த மாமி சொன்னால் அந்த மாதிரி எனக்கு கூட ஒரு செகண்ட் அவள் சொன்ன உடனே தோணிட்டு, ஒருவேளை சுவாமி அப்படிதானோன்ட்டு. ஐயோ, நான் அந்த பாபத்தை கொண்டு போய் எங்கே தொலைக்க போகிறேன்? இதை மாதிரி நம்ம சின்ன சின்னதாக நினைவாலையும் பேச்சாலையும் செயலாலையும் சொல்லாலையும் இந்த மாதிரி பண்ணுற பாபங்கள்லாம் நம்மளுடைய வாஸ்தவத்தில் நம்மளுடைய ஆச்சாரியனை தான் போய் சேர்றது. பிரதமாச்சாரியன் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம். ஆனால் நான் பெருமையாக அவர் என்னோடய சிஷ்ய வர்க்கம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பண்ணலையோ அப்படின்னு தோன்றது. ஆக இந்த மாதிரி விஷயங்களால் தான் சுவாமி இந்த மாதிரி ஸ்லோகத்துலலாம் உன்னுடைய பெருமையை என்னுடைய துஷ்கர்ம பாபம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அவருக்கு அந்த பாபம் எப்படி சம்பவிக்கிறது? இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு சிஷ்ய வர்க்கம் இருக்கும்போது அவருக்கு பாபம் சம்பவிக்காமல் பின்ன எப்படி இருக்கும்? ஆக சுவாமி ஒரு நாளும் பாபம் பண்ணவர் கிடையாது. ஆனால் இந்த கர்ம பூமியில் இருக்கும்போது எல்லாரும் இந்த இதுக்கு உட்பட்டவா தான் அப்படிங்கிறதுனால வாக்காலையும் மனசாலையும் சில சமயம் நம்ம பண்ணுற பாபமானது நம்மளுடைய ஆச்சாரியனை சேர்றது. அதனால தான் நம்மளுடைய ஐஷிங்கரோ ஆண்டவனோ உடம்பு சரியில்லாமல் நோவு சாத்தின்னு இருக்கும்போது நம்ம சொல்லுவோம், நம்ம பண்ண பாபம் அவள் ஆச்சாரியால் அனுபவிக்கிறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம பண்ணுற பாபமானது நம்ம ஆச்சாரியனை போய் சேர்றது. இது பாபம் பண்ணுறதுன்னா நாம்ளே பண்ணாதான் அப்படின்றது இல்லை. நம்மளோட சிஷ்ய வர்க்கம் பண்ணும்போதும் அது ஆச்சாரியனை போய் சேர்றதுன்ற கான்ஷியஸ் நம்ம கொஞ்சம் வச்சுட்டோன்னா நம்ம கொஞ்சம் நம்மளுடைய பாபங்களை குறைப்போமோ என்னவோ. நான் இது வாஸ்தவத்தில் நான் யாருக்கும் சொல்லலை. அடியேன் பண்ணுற தப்புக்களுக்கே நான் இதை குறிப்பிட்டு சொல்லி அடியேனால தான் சுவாமி அபராத சக்கரவர்த்தியாக இருக்காருன்னு சொல்லி முடிக்கிறேன். அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.